வார்த்தைகள் நல்லா இருக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க, 5.5 லட்சம் கோடின்னு. அதில் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOUs தான். அதில் எவ்வளோ முதலீடு வருது, இதுக்கான கடந்த காலத்தில் எவ்வளோ வந்திருக்கு, அதெல்லாம் வெள்ளரிக்கு கொடுக்கட்டும். சும்மா போயிட்டு பண்ணணும்னு இப்போ நல்லா போய் மக்களுக்காக போய் பண்ணணும்னு ஒன்று ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலம் எங்களுக்கு தெரியாது. 2 முறை தேசிய கீதம் எங்கே பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நம்மளுடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் முடிக்கிறப்போ 2மே நம்ம மதிக்கணும். அதில் இருக்குது. அதில் அதனால் இதில் போய் ஆளுநரும் சரி, முதலமைச்சரும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, 2ம் ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படணும். இல்லை பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான். முரண்பாடாக இருந்ததுன்னா எவ்வளோ இப்போ சட்டங்கள் வந்து மசோதாக்கள் நிலுவையில் இருக்குது, கையெழுத்து போடாமல். அதெல்லாம் வந்து போக்கணும். எங்களுடைய அரசு 2024 நாடாளுமன்ற தேர்தல் உடைய நிலைப்பாடு வந்து விரைவில் அறிவிப்போம். இதே வார்த்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்றைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். நான் விரைவில் அறிவிப்போம். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் எடுத்துகிட்டு இருப்பார். முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்னன்னு தெரியல, யார் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இதில் எடுத்தால் அவருக்கு தான் நல்லது. சமூக நீதினு பேசுகிறாங்க. இது சமூக நீதியோடைய முக்கியமான பிரச்சனையாக பார்க்கணும். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நாங்கள் சொல்கிறது காஸ்ட் சர்வே, நாட் காஸ்ட் சென்சஸ். மேடை போட்டு சமூக நீதி பேசுகிறீங்க, மாநாடு நடத்துகிறீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க, பெரியாருடைய வாரிசுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இது கூட அடிப்படையில் இதை எடுக்க முடியல, உங்களுக்கு மனசு வரமாட்டாதான். அதிகாரம் இருக்குது, எல்லாமே நிதி இருக்குது, அதிகாரம் இருக்குது, மனசு வரலை. இன்னொன்று, இவங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்கறது வந்து அதுவும் தவறானது தான். ஏன் இவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் போடுறாங்களே, இவங்க கொடுக்க வேண்டியது தானே? அதான் இவங்களும் செய்யணும். எல்லாமே மத்திய மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் எல்லாத்துக்கும் சொல்லுறது பெருசு இல்லை. இவங்களும் அரசு நடத்துகிறாங்க, இவங்களும் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்து அது இன்னொன்று 6,000 ரூபாய் 2,000 6,000 ரூபாய் கொடுத்துட்டா சரியாக போயிடுமா? எல்லாமே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. அது இன்னொன்று, கட்சி விட்டு யாரும் கட்சி தாவ மாட்டாங்க. இப்போ சும்மா துண்டு மாற்றுற மாதிரி அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்புறம் இடைத்தேர்தல் அது மாதிரி இருக்காது. செயல்படுத்தப்படாது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். பண்ணியிருக்கிறேன் நான் ஓட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது. அது அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு நாங்கள் செயல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ணணுமா பண்ண வேண்டாமா சொல்றீங்களா? இல்லை, நீங்கள் கேட்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றத்தினான காரணம் மக்களுடைய நலன். வேற இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அதாவது NLC என்பது ஒரு தொழிற்சாலை. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஹைவேஸ், ரயில்வேஸ் இருக்குது, ஏர்போர்ட்ஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற அவசியமான கட்டுமானங்கள். இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்னு கடந்த 20 ஆண்டு காலமாக கேட்டுட்டு வரோம் நாங்கள். ஏன்னா சென்னையோடைய இப்போ இருக்கிற விமான நிலையம் வந்து இன்னும் ஒரு 7 ஆண்டுகளில் வந்து இன்னும் கன்ஜஸ்டடாக இருக்க போகுது. இல்லை, இன்னும் அவசியமாக வேணும். எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு வந்து, இது வந்து தரிசு நிலம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்குது, 5000 ஏக்கர் இருக்குது. அங்கே உப்பளம் இதில் இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கட்டலான்னு பல யோசனைகள் நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் இவங்க அதில் கல்பாக்கம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லி ஆர்மி பேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதெல்லாம்.
ஆனாலும் இங்கே நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது சிறிய அளவில் அங்கே கட்டுமானங்கள் வைத்து, ஏன்னா மற்ற ஏர்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் உலகத்தில், எல்லாமே பசுமையாக இருக்கும். அங்கே அப்படியே உள்ளே இருக்கிற ஏரி இருக்கும், அங்கே மரங்கள் காடுகள் பக்கத்தில் இருக்கும், எல்லாமே இருக்கும் அங்கே. அதெல்லாம் மக்கள் அந்த இதில் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும். ஆனால் சில பொதுமக்களுடைய கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவசியமானது. என்எல்சி வந்து இன்றைக்கி தேவையில்லை, ஏன்னா இன்றைக்கி ரெனியூபிள் எனர்ஜி நிறைய வந்துடுச்சு. அண்ட் தமிழ்நாடு அரசும் வந்து ரெனியூபிள் எனர்ஜி பாலிசி வந்து 2030 50% ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தமிழ்நாடு ரெனியூபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2040 வந்து 0 எமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக இன்றைக்கி காற்றாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி குஜராத் 1வது பொசிஷனில் போய் தமிழ்நாடு 2வது தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 15,000 மெகாவாட் வந்து சூரிய ஒளி மூலமாக கொண்டு வரலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போது என்எல்சி நமக்கு கொடுக்கறது, தமிழ்நாடு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இங்கே அவங்க 4,000 மெகாவாட்டுன்னு சொல்கிறாங்க. 4,000 மெகாவாட் ஒரிசா இரிசா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வர்றது வந்து என்எல்சியில் நெய்வேலியில் வர்றது வந்து 2,000 மெகாவாட் தான். அதில் 2,000 மெகாவாட்டில் இங்கே தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போய் நமக்கு கொஞ்சம் தான் வருது. அதுக்காக இவங்க இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஏக்கரை விளைநிலங்களை அழிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு 50,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவையில்லை அது. அதில் நீங்கள் அங்கே இவ்வளோ இடம் இருக்குது, அங்கே நீங்கள் சோலார் போடுங்க. சோலார் போட்டு இதே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க தமிழ்நாடுக்கு? என்எல்சி நெய்வேலி சம்மந்தமாக நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு பவர் பிளான்ட் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் நெய்வேலியில் நிலத்தை எடுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் மாற்று நீங்கள் சோலார் போட்டு போங்க. எஸ், எங்களுக்கு இருக்குதா இல்லை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான். அவங்க வந்து ரெனியூபிள் எனர்ஜி மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க, என்எல்சி பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க. நாங்கள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்களாம் இப்போ போராடினதுக்கு பிறகு தான் அந்த 3 சுரங்கங்கள் வந்து மத்திய அரசே வந்து பட்டியலேருந்து எடுத்திருக்கு. இல்லைனா அதை பற்றி இவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அதை பற்றி போராடினால்தான் இப்போ நீ சொல்லிகிட்டு இருக்கோம். என்எல்சி 66 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வேலை இருக்குது. அந்த காலத்தில் வந்து நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலமாக இருக்குது. ஆனால் அரசு துறையில் இன்னும் கொஞ்சம் வரணும். இது தனியார் துறையில் தான் மின்சாரம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். 36,000 மெகாவாட் தமிழ்நாட்டுடைய மின்சாரம் உற்பத்தி. தமிழ்நாட்டுடைய மின்சாரம் தேவைகள் 18,000 மெகாவாட். அதில் அரசுடைய உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 7,000 8,000 மெகாவாட் தான் இருக்குது. இன்னும் 10,000 மெகாவாட் வந்து தமிழக அரசு உற்பத்தி தொடங்கணும். அங்கங்கே திட்டம் வச்சுருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் தொடக்கத்தில் அவங்க என்ன காரணம் தெரியல, அதை முடிக்க மாட்டுறாங்க. ஏன் முடிக்க மாட்டுறாங்க? தனியார்கிட்ட இருந்து மின்சாரம் வந்து 3 மடங்கு அதிகமாக விலைக்கு வாங்குறாங்க. அப்போது வேணுமே இது தொடங்காமல் அவங்கக்கிட்ட இருந்து 3 மடங்கு அதிகமாக வாங்கினாங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? நிச்சயமாக அது. ஏன்னா இப்போ மாதம் மின் கணக்கு எடுத்துட்டா அது 47% குறையும். அதில் ஒன்று இதுதான் திமுகவும் சொன்னாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கிறாங்க. நாங்கள் மாதம் எடுப்போம். மாதம் எடுத்துன்னு பார்த்து இப்போ 2 மாதம் எடுத்துட்டா இப்போ ஒரு 1000 யூனிட் 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. 1000 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரேட் வருது. அதில் ஸோ நீங்கள் மாதம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 400 யூனிட் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் 2 மாதத்துக்கு எடுத்துனா 800 யூனிட் வரும். 800 யூனிட்டுக்கு வேறு ரேட் இருக்கும். ஸோ அப்போது அதனால் இப்போ பேசிக் ரேட்ஸ் வந்து 47% குறையும். அதில் அதாவது நாங்கள் அந்த அளவுக்கு அதாவது இது போன்று வெற்று அறிக்கைகள் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது எங்களுக்கு. ஏன்னா அதாவது 18%, 17%, 18% க்ரோத்லாம் அடுத்த ஆண்டுகள்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. அதில் நிச்சயமாக கிடையாது. இப்போ அதிகபட்சம் என்னென்னா 6%, 7%, 8% வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் வராது. இல்லை அதாவது அப்படி நீங்கள் சும்மா வார்த்தைகள் நல்லா இருக்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால்
அதே நேரத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க 5.5 லட்சம் கோடின்னு அதில் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், எம்ஓயூஸ் தான். அதில் எவ்வளோ முதலீடு வருது, இதுக்கான கடந்த காலத்தில் எவ்வளோ வந்திருக்கு, அதெல்லாம் வெள்ளரிக்கு கொடுக்கட்டும். எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைச்சது கொடுக்கட்டும், அது தெரிஞ்சிடும். அதில் நம்ம இருக்கும், பட் அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சும்மா போயிட்டு பண்ணணும்னு இப்போ நல்லா போய் மக்களுக்காக போய் பண்ணணும்னு ஒன்று ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலம் எங்களுக்கு தெரியாது. அதான் எங்களுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்துருக்குது. அதுக்கு தான் போய் போய் பேசணும், அவர் கருத்து சொல்லணும்னு இப்போ அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது சுதந்திரம் அடைந்து 4 முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது. 67 வரைக்கும் நடந்தது. அதில் அதன் பிறகு தான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரை கலைச்சதுனால அதை மாற்றி வந்துட்டு இருந்தது. அதில் அப்புறம் போக இன்னும் மோசமாகிடுச்சு. இதில் என்னென்ன எங்களுடைய கேள்விகள், நாங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அந்த கமிட்டிக்கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அதில் எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து, இப்போது ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்குது. அந்த மாநில அரசு வந்து ஒரு ஆண்டில் அது பெரும்பான்மை இழக்கிறது. அடுத்தது வந்து 4 ஆண்டுகள் என்ன செய்யும், எப்படி என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். அது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ இன்னும் ஓராண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா? இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா? தேர்தல் வச்சு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4ஆவது ஆண்டில் அரசு கவருது, இன்னும் ஓராண்டில் நீங்கள் தேர்தல் வச்சா ஓராண்டுக்கு வச்சுப்பீங்களா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் இது மத்திய அரசு, மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ நீங்கள் மத்திய அரசு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், இப்போது வாஜ்பாய் அமைச்சரை வந்து கிட்டத்தட்ட முதல்ல 13 நாள், அப்புறம் 13 மாதங்கள்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ தேர்தல் மத்திய அரசுக்கு தேர்தல் வந்து அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இருக்குமா? அப்போ அது கூட எல்லா மாநிலம் மீண்டும் தேர்தல் வைப்பாங்களா? இப்படியெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் என்ன விடை? நாங்கள் 2 முக்கியமான யோசனை சொல்லியிருக்கிறோம். அந்த யோசனைகள் என்னென்னா, ஒன்று வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வைங்க. அது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 82 நாடுகளில் இருக்குது. பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் கூட இருக்குது. பாகிஸ்தானில் வேறு விதமாக இருக்குது. 60 சீட்ஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்களுக்கும் அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பர்சன்டேஜோட 60 சீட்ஸ் இருக்குது பாகிஸ்தானில். நமக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட் அக்ராஸ் த போஸ்ட்னு வருது. அதில் அவங்க தான் ஆட்சிக்கு வருது. அதில் ஆமாம். ஸோ ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் அந்த எம்பியோ எம்எல்ஏ கொடுக்கணும். இதில் என்னன்னா, கட்சி வந்து இப்போது அதில் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தவிர கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது நல்ல முறை. அது பார்க்குறேன். ஏன்னா யூரோப்லலாம் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்குதால் இதில் என்ன ஆகும்னா, இதில் வந்து அரசு வந்து அது ரொம்ப சுலபமாக கவிர்க்க முடியாது ஒரு அரசை. ஏன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி வரும். அதில் அடுத்தது எல்லாமே சேர்ந்து நாங்கள் இதில் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோன்னு கோயலிஷன் கவர்மெண்ட். ஸோ இந்த கோயலிஷன் மாடல் வந்து இட்ஸ் பீன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். இது நடைமுறையில் இருக்கிற நாடுகளில் இருக்குது. அது இன்னொன்று, கட்சி விட்டு யாரும் கட்சி தாவ மாட்டாங்க. இப்போ சும்மா துண்டு மாற்றுற மாதிரி அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்புறம் இடைத்தேர்தல் அது மாதிரி இருக்காது. யாராவது இறந்துட்டாங்கன்னா கட்சி வந்து இன்னொருத்தர் நியமனம் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சொல்லிட்டு வரோம். அடுத்தது 2வது என்னென்னா, தேர்தல் வந்துன்னா, இப்போது பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் வந்து நடத்துனீங்கன்னா அடுத்த 2.5 ஆண்டுகளில் எல்லா மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் வைங்க. அப்படி கொண்டு வந்தால் ஒரு சூழல் வந்துச்சுன்னா, இந்த நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்து அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா
மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமாக இருக்கும். தேசிய பிரச்சனைகளை தான் பேசப்படும். மாநில பிரச்சனைகள்லாம் பின்தங்கி அதாவது பின்தள்ளப்படும். இன்னொன்று மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும். அதனால் நீங்கள் மத்திய தேர்தல் வைங்க, மாநில தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க, அடுத்த மத்திய தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல், 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு வைங்க. மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க. மாநிலத்துக்கு மட்டும் இல்லை, உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க. அதனால் மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்தப்படுகிற தேர்தலாக இருக்கணும். அப்படி பண்ணுங்க. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா இதுதான் எங்களுடைய யோசனைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் அதாவது சட்டமன்றத்துக்கு பல மரபுகள் இருக்குது. அதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். தொடக்கத்தில் வந்து நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து தொடக்கத்தில் முடித்த பிறகு வந்து நம்ம தேசிய கீதம் பாடணும்னு இருக்குது. அதில் எனக்கு வந்து ஏன் அதை மாற்றணும்? 2 முறை தேசிய கீதம் எங்கே பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நம்முடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் முடிக்கிறப்போ 2மே நம்ம மதிக்கணும். அதில் இருக்குது. அதனால் இதில் போய் ஆளுநரும் சரி, முதலமைச்சரும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, 2 ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படணும். இல்லை பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான். முரண்பாடாக இருந்ததுன்னா எவ்வளோ இப்போ சட்டங்கள் வந்து மசோதாக்கள் நிலுவையில் இருக்குது கையெழுத்து போடாமல். அதெல்லாம் வந்து போக்கணும். அல்டிமேட்லி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வில் பி சஃபரிங். இது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. திடீர்னு நடக்கலையே அது. ஏன்னா இப்போ அதாவது அதுக்கு அந்தந்த துறைக்கு நல்ல நேர்மையான அமைச்சர்களை முதல்ல போடணும். வியாபாரிகளை போடக்கூடாது. அமைச்சர்கள் வந்து நேர்மையான நபர்களை போட்டால் நிச்சயமாக நல்ல வகையில் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை, நான் பொதுவாக நான் சொல்கிறேன், யாரும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. நான் இப்போ மின்சாரத்துறை சொல்கிறேன். நான் அப்படின்னா நல்ல நபர்களை போடுங்க. நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள நபர்களை போடணும். அப்படி அதுதான் இது சம்பந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் வந்து ஆளுநர் உரை வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, சமூக நீதிக்கான எந்த செய்தியும் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதில் ஆளுநர் உரை என்பது அடுத்த ஓராண்டு காலம் தமிழ்நாட்டு அரசு நிலைப்பாட்டை குறித்து தான் ஆளுநர் உரை இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு நாங்கள் கேட்போம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார். அதாவது மத்திய அரசுடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு கொள்கை முடிவு இல்லை என்று ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அழுத்தம் திருத்தமாக சொல்லலை, ஒரு மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அவங்களோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. அது தெரிந்தும் தமிழக அரசு இந்த நிலைப்பாடு எடுத்தது வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். எங்களுக்குன்னா பொதுவானவங்க, அடித்தள மக்கள். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் எடுத்துகிட்டு இருப்பார். முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்னன்னு தெரியல, யார் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க தெரியல எனக்கு. இதில் எடுத்தால் அவருக்கு தான் நல்லது. சமூக நீதினு பேசுகிறாங்க. இது சமூக நீதியோடைய முக்கியமான பிரச்சனையாக பார்க்கணும். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நாங்கள் சொல்கிறது காஸ்ட் சர்வே, நாட் காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும். அவங்க சொல்கிற நிலைப்பாடு காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சென்சஸ் என்பது அதில் மத்தியில் சென்சஸ் எடுக்கிறப்போ கூட ஒரு காஸ்ட் சம்மந்தமாக வரணும். இது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி எப்போ நான் அமைச்சராக இருந்த இடத்துல 160 பேர் 170 எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அப்போ இருக்கிற சிவராஜ் பட்டேல்
உள்துறை அமைச்சரெல்லாம் போய் கையெழுத்து போட்டு அழுத்தம்லாம் கொடுத்தோம். அதன் பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பிரணாப் முகர்ஜி வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் காஸ்ட் சர்வே பண்ணுவோம்னு சேர்த்து அப்போது நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் அது வேறு சோஷியோ எக்கனாமிக் சர்வேன்னு பண்ணாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வரல. இப்போது 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்குங்க காஸ்ட் சர்வே பண்ணுறதுக்கு. அப்புறம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்தில் சர்வே எடுக்கலாம், மாநிலத்தில் சர்வே எடுக்கலாம், மத்தியில் சர்வே எடுக்கலாம், உள்ளாட்சியில் யார் வேணால் சர்வே எடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநிலத்தில் சர்வே எடுத்திருக்கிறாங்க. பீகார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் பீகார் கவர்மெண்ட்டு பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க, அதனால அது செல்லும் சொல்கிறாங்க. 1948 சென்சஸ் ஆக்ட் படி கிடையாது, 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி. அதுதான் நாங்கள் கேட்குறோம். பீகாரில் எடுத்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்காங்க, 60 விழுக்காடுலேருந்து 75 விழுக்காடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கிய அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா, 94 லட்சம் குடும்பங்கள் பீகாரில் 6000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வே எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அதில் 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளே நாங்கள் கொடுப்போம், தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஏதோ இடஒதுக்கீடுக்காக நாங்கள் அதுக்கு மட்டும் தான் கேட்கல. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலுள்ள நிலைப்பாடு எப்படி இருக்குது, நிலவரம் எப்படி இருக்குது. கடைசியாக 1931 தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. கிட்டத்தட்ட 93 ஆண்டுகள் ஆகிறது. 93 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கெடுப்பு தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா, அக்கறை இல்லையா உங்களுக்கு? 93 ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இடஒதுக்கீடு இந்தியாவில் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு. இந்த 90 ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு, எந்த சமுதாயம் வளரல, எது இன்னும் மோசமாக இருக்குது, அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கையில் ஈடுபடணும்ல. அதுதானே உண்மையான சமூக நீதி. மேடை போட்டு சமூக நீதி பேசுகிறீங்க, மாநாடு நடத்துகிறீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க, பெரியாருடைய வாரிசுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இது கூட அடிப்படையில் இதை எடுக்க முடியல, உங்களுக்கு மனசு வரமாட்டாதான். அதிகாரம் இருக்குது, எல்லாமே நிதி இருக்குது, அதிகாரம் இருக்குது, மனசு வரல. ஏன் மனசு வரல எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க சுற்றி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஏதோ இது எடுத்துட்டா இந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான், அந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான், அப்படி ஏதோ கருத்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. இது சீட்டுக்காக எல்லாம் எதுக்கிறது இல்லை. நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவம் வந்து இது ஒவ்வொரு ஜாதியினுடைய தலை கணக்கு வேண்டாம், அந்த விவரமும் எங்களுக்கு வேண்டாம். விவரம் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்களா, வேலை வாய்ப்பு இருக்கா, அரசு வேலையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா, எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கிறாங்க, கூலியாக இருக்கிறாங்களா, இதெல்லாமே ஒரு 19-20 குறியீடுகள் இருக்குது. அது எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ பிளானிங் பண்ணணும். எந்தெந்த மாவட்டத்தில் இவங்க இருக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன சிஸ்டம், நலத்திட்டங்கள் கொடுங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுங்க, இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க, கல்வி அதிகமாக பண்ணுங்க. அதுதானே நம்ம முக்கியமான தேவை. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அதுதானே வேணும். சும்மா நீங்கள் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வளர்ந்துருமா தமிழ்நாடு? வளர்ந்துருமா? $1 trillion எக்கானமின்னு சொன்னால் வளர்ந்துடுமா தமிழ்நாடு? இது முதல்ல எடுங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டுமென்றால் முதல்ல இது செய்யணும். சார், கல்வி தொடர்பான ஒரு கேள்வி சார். சிறுவர் சீர்திருத்த பள்ளி பற்றி நிறைய பேசப்படுறதில்லை. அந்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் வந்து ரொம்ப முக்கியம், அவங்க திருந்தி வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் வரணும். ஏன் கல்வி தொடர்பான விஷயத்தை பற்றி தலைவர்கள் பேசும்போதோ, இப்போ நான் வந்த நேரத்தில் நீங்கள் கூட அதை பற்றி கல்வி பேசல. ஸோ இதை பற்றி உங்களோட திட்டம் என்ன சார், இல்லைன்னா என்ன செயல்படுத்தணும் நீங்கள்? நிச்சயமாமா, இது நான் பேசலை, எங்கள் பட்ஜெட்லேயும் இதில் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை நாங்கள் திருத்திக்கிறோம். இந்த தகவல் சொன்னதுக்கு நன்றி. நிச்சயமாக வருங்காலத்தில் இது உங்கள் நல்ல கருத்தை ஏற்றுக்கிட்டு இது தகுந்த மாதிரி நாங்கள் திட்டங்களும் அரசுக்கும் அழுத்தம் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்குள்ளே நாங்கள் அடுத்து வருங்காலத்தில் நாங்கள் போடுறோம். தேங்க்யூம்மா.
இது நானும் பல முறை ஊடகத்திலையும் நான் பேசியிருக்கிறோம். மத்திய அரசு நிச்சயமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இவங்க 37,000 கோடி கேட்டிருக்கிறாங்க. அவங்க கொடுத்தது வந்து 900 கோடி. அதில் வந்து 450 வந்து பேரிடர் திட்டமிடுறதுக்காக ஆண்டுதோறும் கொடுக்குற நிதியை கொடுத்துருக்குறாங்க. அதில் அதன் பிறகு இவங்க வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாம் கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பிரதமரை பார்த்து கோரிக்கைலாம் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து அதுவும் இங்கே சென்னை மட்டும் இல்லை, அதிக பாதிப்பு வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி தான் ரொம்ப மோசமான சூழல். இன்னும் அவங்க மீண்டு வளர மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பல அங்கே இருக்கிற மக்களுக்கு. அது அவசியமாக அதை செய்யணும். இன்னொன்று, இவங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்குறது வந்து அதுவும் தவறானது தான். ஏன் இவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் போடுறாங்களே, இவங்க கொடுக்க வேண்டியது தானே? அதான் இவங்களும் செய்யணும். எல்லாமே மத்திய மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான் எல்லாத்துக்கும் சொல்லுறது பெருசு இல்லை. இவங்களும் அரசு நடத்துகிறாங்க, இவங்களும் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்து அது இன்னொன்று 6,000 ரூபாய் 2,000 6,000 ரூபாய் கொடுத்துட்டா சரியாக போயிடுமா எல்லாமே? நாங்கள் எவ்வளோ காலமாக தொண்டை தண்ணி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் திட்டமிடுங்க. இப்போ வருங்காலத்தில் வந்து வெள்ளம், புயல் இதை விட மோசமாக இருக்கும். வெள்ளத்தையும் புயலும் தடுக்க முடியாது. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம், குறைக்கலாம் திட்டமிட்டா. அது திருப்பி சொல்லிட்டு 2015 சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது. அதுக்கப்புறம் ஆவணம் வெளியிட்டோம். நாம் விரும்பும் சென்னைன்னு ஆவணம் வெளியிட்டோம். அதில் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொன்னோம். மிட்டிகேஷன், அடாப்டேஷன் சொன்னோம். அதை பற்றி யாராவது கண்டுக்கிட்டாங்களா? இல்லை. இன்னைக்கு திருப்பி அடுத்தது இப்போ 8 ஆண்டுகள் வெள்ளம் வந்திருக்கு. இன்னும் அடுத்தது இதோட பெரிய வெள்ளம் இன்னும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வரப்போகுது. அதுக்குள்ளே திட்டமிட்டு என்னென்ன செய்யணும், தடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சு பண்ணணும். அதில் அது நல்லா உயர்த்திக்கிட்டோம். எவ்வளோனா இன்னும் எவ்வளோனா உயர்த்திக்கிட்டோம். எங்களோட நிலைப்பாடு மது இருக்கக்கூடாது. அதாவது குடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களோ, எவ்வளோ வகையில் கட்டுப்படுத்துறீங்களோ நல்லது தான். அதெல்லாம் இப்போ நான் இவ்வளோ நேரமாக பீகாரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போ பீகாரில் எடுத்திருக்காங்க. பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுத்திருக்கிறாங்க. அங்கே வந்து 60 விழுக்காடு, அதாவது 10% இடபிள்யூஎஸ் உட்பட 60% அங்கே பீகாரில் இடஒதுக்கீடு இருந்தது. இன்றைக்கி 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க அங்கே பீகாரில். இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, நான் சொன்னது வந்து 94 லட்சம் குடும்பங்கள் வந்து 6,000 ரூபாய் குறைவான வருமானம் வந்து மாதத்திற்கு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த தகவல் வந்த உடனே அந்த 94 லட்சம் குடும்பத்துக்கும் இப்போ இன்றைக்கி 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளே ஒதுக்கி நாங்கள் ஆட்சிக்கு வரணும். நீங்கள் எங்களை ஆட்சிக்கு வர வைங்க. அவர் தான் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்புறம் நான் என்ன நினைக்கிறதுங்க அதில்? அது எங்கெங்கேயோ போகுது. பட்ஜெட் முடிச்சு பண்ணிக்கலாம். அது இனி வரும் காலத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்து மக்கள் ஆதரவு பெறுகின்ற வகையில் எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றுவோம். நிச்சயமாக பண்ணுவாங்க. ஏன்னா மக்களும் வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க. ஆமாம், அதுதான் நீ வருவீங்க கடைசியில். அதில் எங்களுடைய அரசு 2024 நாடாளுமன்ற தேர்தல் உடைய நிலைப்பாடு வந்து விரைவில் அறிவிப்போம். இதே வார்த்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்றைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். நான் விரைவில் அறிவிப்போம். நாலு அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றிங்க. மீண்டும் சொல்கிறது, இந்த பட்ஜெட்டு இது வந்து அவசியம் படிங்க. நல்ல ஒரு ஆவணம் இது. எல்லாமே படிங்க, டீட்டெயில்டாக இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு யோசனைகள் சொல்லுங்கள். இதில் குறைபாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்களுக்கு யோசனைகள்லாம் இன்னும் சொல்லுங்கள். நன்றி. கடுமையான போராட்டங்கள் செய்வோம். நானே இங்கே நிற்பேன். முதல்ல நான் தான் நிற்பேன். அங்கே பூங்கா தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. அங்கே
இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய கருத்து அது. அதாவது நீங்கள் ஹைப்பர் மால், சூப்பர் மால், மால் அதெல்லாம் வேணும்னா அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம். அரசு வந்து தானமாக கொடுக்கக்கூடாது. அரசு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் கொடுங்க. அதில் அது மட்டும் இல்லை, அந்த சென்னைக்கு பூங்காக்கள் வேண்டும். சென்னையில் ஒரு தோராயமாக 870 பூங்காக்கள் இருக்கிறது. அதில் 775 பூங்காக்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அளவில் தான் இருக்குது. அது இல்லாமல் 8 பூங்காக்கள் ஓரளவுக்கு பெரிய பூங்காக்கள் மெட்ரோ ரயிலுக்கு எடுத்துட்டாங்க. அதிகமாக பெரிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்கா 20 ஏக்கர், தொல்காப்பியர் பூங்கா வந்து அது 300 ஏக்கர். அதனால் அது பயன்படுத்த முடியாது. அதில் அது பொதுமக்கள்லாம் பண்ண அது மியாவாக்கி ஃபாரஸ்ட்னால காடு மாதிரி அங்கங்கே அடர்த்தியாக இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே ஒரு பூங்காவில் 66 ஏக்கர், அங்கே மொத்தம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அது 36 ஏக்கர் தான். அதில் கூடுதல் பக்கத்தில் இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு 66 ஏக்கருக்கு ஒரு பெரிய பூங்கா பண்ணுங்க. நல்லது, மக்களுக்கு நல்லது, ஒரு க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். இது மற்ற நாடுகளில் மற்ற மாநில நகரங்கள் எல்லாம் இருக்குது. டெல்லியில் மெஹ்ரலி பார்க் 200 ஏக்கர், லோதி பார்க் வந்து 90 ஏக்கர்ஸில் இருக்குது. பெங்களூரில் சிம்ஸ் பார்க் 250 ஏக்கரில் இருக்குது. லால் பார்க், சிம்ஸ் பார்க்கு, கப்பன் பார்க் எல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குது. ஹைதராபாத்தில் இருக்குது. டெல்லியில் இப்போ 870 ஏக்கரில் பெருசாக புதிய பூங்கா ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாப்பா எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது விவசாயிகளில் வந்து என்னுடைய கடவுளாக நான் பார்க்குறேன். நான் விவசாயிகளுக்கு எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள் அரசு நிச்சயமாக நிறைவேற்றணும். விவசாயிகள் மீது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தடியடியோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அது பேச்சுவார்த்தை மூலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும்.